சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான குமரகுரு அவர்கள். சார் வணக்கம் சார். சார் ஈடி தரப்புல கிட்டத்தட்ட நெருக்கிட்டு வராங்க. உதயநிதி வர கைதாவது உறுதிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிகாரிகள் நேற்று கூட அதிகாரிகளை விசாரிச்சாங்க. ஒரு சில அதிகாரிகள் இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா அவங்க கூட உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, இதெல்லாம் நீங்கள் நமக்கு தெரியும், ஏசியமாக பேசக்கூடாது. என்ன உள்ள என்ன நடந்தது தெரியாது. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஷன் உங்களை எப்படி நம்ம யோகிக்கலாம்னு நினச்சா, யார் இந்த நபர்கள் இப்போ இல்லை புதுசாக வந்திருக்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார், ரதீஷ் யார், விக்ரம் ஜோஜுவா, அப்புறம் நரன் நாயுடு, சுஜன் ரெட்டி, இதெல்லாம் யாரும் கேள்விப்பட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பேர் இப்போல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க பேர். ஆனால் யாருக்குமே 30 வயசுக்கு மேலே இல்லை. 30 வயசுக்கு மேலே இல்லாத ஒருத்தருக்கு தமிழக அரசு மேலே இவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நீங்கள் ரிவர்ஸில் தான் யோசிக்கணும். எப்பவுமே நேரடியாக பார்த்தா இவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்காதீங்க. இவங்க சொல்கிறது ஏன் அதிகாரிகள் கேட்குறாங்க? இப்போ நானும் நீங்களும் சொன்ன அதிகாரி கேட்பாங்களா? நம்ம சொன்னால் ஏட்டு கூட கேட்க மாட்டேறான். ஃபோன் அடித்தா கூட பார்க்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் 28, 29 வயசு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னால் விசாகன் ஐஏஎஸ் கேட்குறாரு, தம்பி சொல்லுங்கள் தம்பி, என்ன வேணும் சொல்லுங்கள் தம்பின்னு கேட்குறாரு. அப்போ யார் கொடுத்த தைரியம், யார் கொடுத்த பவர்? நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், அங்கே ராகுல் காந்தி மாதிரி இங்கே உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்குமே அரசியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் புகுத்தப்பட்டவங்க அடுத்த தலைமுறை. ஏன்னா குடும்ப அரசியல் அதிமுகலையோ பிஜேபியிலோ கிடையாது. குடும்ப அரசியல்னால் அடுத்தது நீங்கள் தான். நீங்கள் பிறந்துட்டீங்க, நீங்கள் தான் இங்கே மன்னர் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி ஒரு உள்ளே கொண்டு கொடுத்ததுனால யோசிச்சு பாருங்களேன். ஒரு 40 வயசு இளைஞன், இவ்வளவு அருமையான ஒரு தாத்தா சிஎம், அப்பா சிஎம், தான் இளைஞரணி செயலாளர், மிகப்பெரிய ஒரு கட்சியோட தலைவரோட பையன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கா கிடைக்குமா? நரேந்திர மோடி மாதிரி ஒருத்தருக்கு எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத ஒருத்தர் அதை உருவாக்கி இன்றைக்கி உலகத்தையே ஆள்ற அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கார். எது ஆளுமை? நான் தங்கத்தட்டில் சாப்பிட்டு அந்த வீட்டிலே பிறந்து பிளாட்டினம் ஸ்பூனில் பிறந்து சாப்பிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு ஃபீட் பண்ணி தட்டில் கொண்டு கொடுக்குறாங்க மக்கள். நீங்கள் தான் அடுத்த சிஎம், டெப்டி சிஎம்னு. அது எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு இளைஞன் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்றது மக்கள் பார்க்கணும். சும்மா நீங்கள் அரசியல் பேசுறதுக்காக நம்ம சொல்லலை. திமுக அதிமுகலாம் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி நம்பக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்கள். என்னோட அடுத்த கட்சி, இந்த கட்சியோட அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் தலைவர்னு எழுதப்படாத வீதி முடிஞ்சு போச்சு. அதை என்ன அழகாக சாதகமாக பயன்படுத்தி மக்களோட மனசு ஜெயிச்சு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படின்றது தானே ஒரு அடுத்த ஒரு அரசியல்வாதியோட கனவாக இருக்கும். தட்டில் கொண்டு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே அழித்து இன்றைக்கி திமுக காரங்களை பல பேர் பார்த்தா தலை காட்ட முடியாமல் இருக்காங்க. எங்கள்கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுவாங்க எல்லாருமே. யாராவது எங்கள்கிட்ட பேசினா நான் அடுத்த வார்த்தை கேட்ட வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எப்படி வளர்த்த கட்சி அது. இந்த கட்சி இன்றைக்கி 4-5 இளைஞர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லி அதாவது ஊர்ஜிதம் செய்யப்படாத செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 85 லட்சம் ரூபாய்க்கு லிக்கர் வாங்குறாங்க 1 லிட்டர். அப்புறம் வாட்ச் மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவரோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்காருன்னு இந்த விக்ரம் ஜூஜியோன்னு ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்க சொல்கிறாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியல. ஒருவேளை ஆனால் வச்சுருக்காங்கன்றாங்க. என்ன இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி கையில் இருக்கிற வரைக்கும் டாஸ்மாகோட மொத்த வருமானமும் அவரை அப்படியே கபலீகரம் பண்ணார். யார்கிட்டையும் ஒருத்தர் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு கொடுத்தாரு. அவர் எடுத்துட்டார். அவர் ஜெயிலுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அப்போ அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ கூட்டம். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இல்லை, இவங்க எப்படி வந்தாங்க? கொள்ளை எப்போ நடக்குது? டாஸ்மாக் கொள்ளைன்றது எப்போ திமுக அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. இவங்க வந்தது இப்போ இந்த சின்ன பசங்களாம் சொன்னால அந்த 5 பேர் வந்தாங்கல்ல, அவங்க எப்போ வராங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரை இப்போ இதில் வைக்கிறாங்க, ஜிஹெச்சில் நெஞ்சு வலின்னு வைக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் போகிறாரு பார்க்குறாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் போகிறாங்க. தப்பு இல்லை, பார்க்குறது தப்பு இல்லை. ஒரு கைது பண்ணாங்கன்னா ஒரு சிஎம்மோ டெப்டி சிஎம்மோ எத்தனை பேருக்கு போவாங்கன்னு தெரியல. துரைமுருகன் நான் சும்மா போய் படுத்தாலே அவர் பார்க்குறது யார் போகிறாங்கன்னு தெரியல. இவருக்கு 2 பேரும் போகிறாங்க போட்டோம். அங்கே போனோடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க நடப்புன்னு கேட்குறாரு. ஒருத்தர் யாருன்னு கேட்டால் 2 பேர். ஒருத்தர் விக்ரம் ஜோஜு, இன்னொன்று ஆகாஷ். 2 பேரையும் கூப்பிட்டுட்டு செந்தில் பாலாஜிட்டு போகிறாங்க. அந்த 2 பேரும் செந்தில் பாலாஜி உறவினராக இருந்தால் பரவாயில்ல, உறவினர் பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னு. செந்தில் பாலாஜிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, துறைக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் வராங்க? ஸ்டாலின் கூப்பிட்டு போகிறாரு, இவர் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, 1 வருஷத்துக்கு வெளில வர மாட்டார். அடுத்தது யார் பார்க்குறது? அதை அந்த இண்டஸ்ட்ரி யார் பார்க்குறது? நீங்கள் 2 பேர் தான் பார்க்கணும். வாங்கன்னு சொல்லிட்டு சாமிங்கிறது சும்மா ஒரு பேர். அதெல்லாம் சும்மா அவர் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் செந்தில் பாலாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இவங்க தான் நம்ம பார்க்க போகிறாங்க, இந்த நுவான்ஸை சொல்லிக் கொடுங்க. அப்போ செந்தில் பாலாஜி முன்கூட்டியே சொல்லிட்டு போகிறாரு. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேங்க, ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு படுத்துட்டு இருக்கிற பார்க்குறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போகலாம், ஸ்டாலின் போகலாம், கையை பிடிச்சிக்கலாம், பேச முடியாது.
கையை பிடிச்சி நாங்கள் இருக்கிறோம் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதானே சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா யார் போவாங்க? பசங்க, பொண்ணுங்க, மருமக, மாப்பிள்ளை தானே போவாங்க. ஊர் பேர் தெரியாமல் 2 பேர் வந்து நேராக வந்து அவங்க கையை பிடிச்சிவாங்களா வந்து. அப்போ என்னன்னா நெஞ்சு வலின்றது போய் அந்த நெஞ்சு வலியில் சொன்னதெல்லாம் என்னென்னா நுவான்ஸை சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ வரும் தம்பி, இங்கேருந்து இவ்வளோ பணம் வரும் தம்பி, அந்த பணத்தை அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், பார்த்துக்குங்க, சிந்தாமல் சேராமல் பார்த்துக்குங்க, நல்லபடியாக பேர் வாங்குங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்காரு. இந்த பசங்களுக்கு புதுசாக வந்த பசங்களுக்கு ஒரே வருஷத்தில் 460 நாள் உள்ள வந்திருக்காரு. அதில் 27,000 கோடி அப்போ உள்ள வந்திருக்கு அந்த ஒரு வருஷத்தில். அந்த பணத்தை பார்க்க ஆரம்பித்தோடனே இதோட கஸ்டோடியன் யாருன்னா அது அந்த அதிகாரத்தை உள்ள யார் வச்சுருப்பாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வச்சுக்கணும். ஏன்னா இவங்களாம் அவரோட ஆளுங்க தானே. இவங்க அத்தனை பேருமே திரைத்துறையில் ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆகாஷ் நீ இதை பார்த்துக்க, நரன் ரெட்டி நீ இதை பார்த்துக்க, நரன் நாயுடு பார்த்துக்க, சுஜன் ரெட்டி நீ இதை பார்த்துக்க, சுஜு அதை பார்த்துக்க, எல்லாம் கொடுத்து விட்றாரு. அவங்க கையில் வந்து பணம் அதிகமாக வர டெய்லி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 50,000 10,000 வந்து நீங்கள் செலவு பண்ணலாம். உங்கள் கையில் 1 கோடி கொடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 100 கோடி கையில் கொடுத்தா 100 கோடி ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் திரும்பறதுக்கு 100 கோடி உள்ளே இருக்குது வீட்டில். என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை? 1 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு லிக்கரு, 1 கோடி ரூபாய்க்கு வாட்சு, 10 கோடி ரூபாய்க்கு அப்படிதான் பண்ணாகணும். சிறு பிள்ளைக்கு அந்த இது தெரியாது, பெரியவங்களுக்கு அந்த இதான சின்ன பசங்களுக்கு வராது. சின்ன பசங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கண்டபடி பணம் எடுக்கிறது, படம் அங்கே சேர்ந்து அங்கே 500 கோடி படம் எடுக்கிறது, ஜப்பான் இது துபாய் போகிறது, லிக்கர் வாங்குறது, சின்ன பசங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்போ இல்லை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து செந்தில் பாலாஜி வந்து ஐடியா கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குறாரு சொல்லிக்கிங்க, இவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அந்த ஐடியா கொடுக்குறது இல்லை, என்ன நான் இத்தனை நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தேனோ இதை நீங்கள் பண்ணுங்க. அப்போ இந்த பணம் வந்து ஆக்சுவலி செந்தில் பாலாஜி இருக்கும்போது திமுக தான் உழைச்சி கொடுத்தாரு. அந்த பணம் எல்லாம் அந்த பணத்தை இவர் செலவழிச்சிட்டு அந்த பணம் கரெக்டாக போய் கொடுத்த பணத்தை 450 நாள் நான் இல்லாததுனால உங்களுக்கு வரணும் அந்த பணம் செட் பண்ணி விட்டாரு. அந்த கரெக்டாக இண்டஸ்ட்ரியை கரெக்டாக செட் பண்ணி விட்டாரு. உழைச்சி வர்ற பணம் எங்கே வரணும்னு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வர மாதிரி பண்ணி அந்த பணம் யார்கிட்ட போச்சுன்னு தான் முக்கியம். செந்தில் பாலாஜி இருக்கும்போது அதை கரெக்டாக கொண்டு சேர்த்தாரு. இவங்ககிட்ட இருக்கும்போது சிறுபிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, 174 ஸ்கொயர்னு சொல்லி எம்ஆர்சியில் ரூம் எடுத்து ஒரு ஃப்ளாட்டை எடுத்து சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஒரே கும்மால் அடிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் பணத்தை வர வச்சுட்டு அந்த பணத்தை என்ன பண்ண தெரியாமல் நீ எடுத்துக்க நான் எடுத்துக்கன்னு சிதறாமல் எடுத்து தூக்கி போட்ட பணம் தான் இன்னைக்கு சந்தி சிரித்து திமுகவே தலைகுனி வைக்குது. இதுதான் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நடக்காது. யார் என்னன்னு உளவுத்துறையில் கேட்டுருவார். அங்கே என்ன நடக்குது எம்ஆர்சி நகரில், யார் அங்கே பசங்க, இதனால் அங்கே ஆட்சி கெட்ட பேர் வந்துடும். முதல்ல அந்த பசங்களை வெட்டி அடிக்கணுவார். நம்ம முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். ஊட்டியில் போய் உட்காந்து அந்த மலர் இதில் வந்து சேரில் உட்காந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு. இங்கே ஈடு ரைட் நடக்கும்போது அவருக்கு தெரியல என்ன அந்த இம்பாக்டே தெரியல. இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்தா யார் இவங்கெல்லாம் பார்த்தா ஆகாஷ்ன்றவர் அன்பில் பொய்யாமொழியோட மச்சானுக்கு மச்சான், இவர் அவர் ரத்தீஷ்ன்ற வந்து இவரோட ஃப்ரெண்டு, உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஆகாஷ் வந்து இவரோட முகாமுத்தோட பேத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா வகையிலும் கூட வரும்போது இந்த பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேருவாங்களே, இந்த நரன் நாயுடு, சுஜன் ரெட்டிலாம் ஒன்றா சேருவாங்க, ஃப்ரெண்டெலாம் வருவாங்க. அது ஜூஜுன்றவர் தான் மெயின். அவர் தான் இத்தனை நாள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு இந்த 2 வருஷமா. அவர் 3 பேரும் அப்ஸ்கான். இந்த பேட்டியை பார்க்குற திமுககாரங்களுக்கு தொண்டன் கோவம் வரும். ஏன்னா தொண்டன் இன்னும் நம்புறான்ல, என் கட்சி வந்து உண்மையிலே மாநில சுயாட்சிக்கு தான் நிற்குது, ஹிந்திக்கு ஒரு ஹிந்தி வந்தால் அவன் முடியும், தமிழுக்கு ஒரு ஆபத்துனா எங்கள் தலைவர் வீறு கொண்டு எழுதுருவார், தமிழ் உடல் மண்ணுக்கு தமிழ் உயிர் தமிழுக்குன்னுவாங்களே, அதெல்லாம் இன்னும் நம்புற தொண்டன் இருக்கார்ல. அந்த தொண்டன் கொஞ்சம் யோசிக்கணும். ஈடி வந்தால் ஏன் ஓடுறீங்க? ஈடி யாரோ சுஜன் ரெட்டி, யாரோ நரன் நாயுடு வாங்கப்பான்னு கேட்டால் நேராக போய் நிற்க வேண்டியது தானே. என்ன சார் எனக்கு கூப்பிட்டீங்களாமே, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்ன போய் இந்த மாதிரி தொழிலில் கூப்பிட்றேன்னு கேட்க வேண்டியது தானே. ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தது, சினி ஃபீல்டில் ஒன்றா இருந்தது, நடிகர்களோட ஒன்றா இருந்தது, கூத்தடிச்சது எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஷேர் பண்ணிப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் ஈடிக்கு வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது அதுக்கு முத்தாய்ப்பாக என்ன இருக்குதுன்னா, விசாகனோட இதில் ஃபோனில் இருந்த வாட்ஸ்அப் இது சேட், அதில் தம்பின்னு ரத்தீஷ் பேசுகிறாரு. அவர்கிட்ட தம்பி நான் பண்ணிடுறேன் தம்பி, எத்தனை பாட்டில் எங்கே வாங்கணும்னு அவரு தான் இது போடுறாரு, ஆர்டர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து ஈடி என்ன பண்ணுறாங்க, ரத்தீஷ் எப்படின்னு கேட்டால் அவர் அப்ஸ்காண்டிங் அங்கே எம்ஆர்சி நகரில் லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டை சீல் பண்ணிட்டாங்க. இவரை கேட்டால் ஜூஜு பண்ணி அவர் காணும், அவர் எங்கன்னு தெரியல. நரன் நாயுடு காணும், இவர் ஆகாஷ் எங்க யாருங்க, யார் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாதுன்னு அவங்கள பிடிச்சிருவாங்க. இல்லை லண்டனில் இருக்காங்க, துபாயில் எல்லாம் பிடிச்சிருவாங்க. அதில் அந்த காலம் கிடையாது, இப்பெல்லாம் பிடிச்சிருவாங்க. இல்லை இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு தம்பி தலைமுறை ஆனால் கரெக்டாக வந்து ஆஜராகிறது நேரத்தில் ஆஜராகிட்டு போயிட்டார். செந்தில் பாலாஜி பிடிச்சிருவாங்கல்ல, செந்தில் பாலாஜி பிடிச்சதுனால தம்பி ஒன்றும் முக்கியம் இல்லை, தம்பியை பிடிச்சிட்டு செந்தில் பாலாஜி பிடிக்காம தான் கஷ்டம். இல்லை அவர் அமைச்சர், அவர் ஓட முடியாது, ஒன்றும் பிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட எல்லாம் ரெக்கார்டு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. செந்தில் பாலாஜி ஏன் அவர் பையன் தம்பி வரலன்னா, தம்பி வந்து வெளில வர முடியாது ஜெயிலில் இருந்து. இவருக்காவது ஒரு காரணம் இருக்குது, வெளில வந்துட்டு அவர் வரல.
அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆகிறான்னு கேட்டிங்களே, இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிங்கன்னா உனக்கும் இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? 2021 திமுக ஆட்சி வர்றதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லக்ஸரி லைஃப் வாழறதுக்கு அவங்க யார் காரணம்னும் போது எல்லா கையும் எங்கே நீட்டுவாங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு, பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி எங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்க தான் எங்களை கூட்டு வந்து இங்கே விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் கொண்டு வந்து விட்டதுன்னும் போது உதயநிதி ஸ்டாலின் கூட்டு வந்து விசாரிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்து அங்கேருந்து தான் வந்ததுன்னு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும், மணி லாண்ட்ரிங், இடியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறது வேறு. இடி என்னமோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற மாதிரிலாம் தள்ள முடியாது. இடியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ், சாதாரண ரெக்கார்டு இல்லை. எங்கேருந்து பணம் எங்கே போச்சு, அந்த பணம் எப்படி உருமாறி இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி 500 கோடியில் பணம் எடுக்கிறாங்க. அந்த பணம் டாஸ்மாக்லேருந்து வரவழைக்கப்பட்ட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லக்கூடிய குற்றம் செய்யப்பட்ட, குற்றத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பணம் அது. அந்த பணத்தை எடுத்து ஒரு மூவி எடுத்து, அந்த மூவி 5 பேர் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு எடுத்து அவங்கள வச்சு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி அது போட்ட ஒரே நாள் 100 கோடி 120 கோடி கலெக்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கி அதுக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரது தான் அதுதான் இந்த மணி லாண்டரிங்ன்றது வந்து மணி லாண்டர் பண்ணுறது. பணத்தை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் குற்றத்தினால் ஒரு கொலை செஞ்சு அதுக்கு எனக்கு கூலி கொடுக்குறாங்க. ஒரு கொலை செஞ்சு எனக்கு ஒரு 50 கோடி கூலி கொடுக்குறாங்க. அந்த கூலியை எடுத்த உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், இந்த பணத்தை தான் சீஸ் பண்ண முடியும். ஆனால் இடி என்ன பண்ணணும்னா இந்த பணத்தை எடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன், 50 கோடி படம் எடுக்கிறேன், அந்த படம் வந்து ஓடவே இல்லை. இந்த 50 கோடி படம் எடுக்கிறேன், 5 கோடி செலவு பண்ணுறேன் படம் எடுக்கிறதுக்கு, 5 கோடி ஒரு 3 தியேட்டரில் மார்னிங் ஷோ போடுறேன், கணக்காட்டும் போது 55 கோடி லாபம் இந்த படத்தில் அப்படின்னு காமிக்கிறேன். 55 கோடி டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு 35 கோடி லாபம் வந்துச்சா? அங்கே 50 கோடி வாங்கின கொலைக்கு வாங்கின பணத்தை நான் அப்படியே 35 கோடி ஒயிட் ஆக்கி நான் சமூகத்தில் பெரிய ஆள், இனிமேல் நான் வந்து காரு மங்காலாம் வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். இந்த கன்வர்ஷன் இருக்கு பாருங்க, மணி லாண்ட்ரிங், இதை பிடிக்கிறது தான் இடி வேலை. இது போலீஸ் தான் பிடிக்க முடியாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.